அஜித்குமார் கொலை இன்னும் சூடு பிடிக்கிறது. அதாவது உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் தலையிட்டு பல கேள்விகளை அரசாங்கத்திற்கு கேட்டிருக்கிறது. ஸ்டாலின் தூங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த கேள்விக்கு அர்த்தம் என்னன்னே புரியாது. இப்படி ஒரு மோசமான கோமாளி முதலமைச்சரை இந்த நாடு சந்தித்ததில்லை. அவங்க என்ன கேட்குறாங்க, உயர்நீதிமன்றம், அதாவது மிளகாப்பொடியை தண்ணியில் போட்டு அதை முகத்தில் ஊற்றியிருக்காங்க, வாயில் ஊற்றியிருக்காங்க, இந்த மாதிரி உடம்பு முழுவதும் ஊற்றி இருக்கிறார்கள். இந்த மாதிரி கொடுமை எங்கேயுமே நடக்காது. இப்படி மிளகாப்பொடியை முதலானா இந்த போலீஸ் இதில் இதை சொல்லிக் கொடுக்குறது, இந்த ட்ரைனிங்லேயே சொல்லிக் கொடுக்குறான். வீராபுரத்துலேயே குற்றவாளி எப்படி அடிக்கணும், மிளகாப்பொடி எப்படி இது பண்ணணும், கையை எப்படி உடைக்கணும், காலை எப்படி உடைக்கணும், உடைச்சிட்டு இதை எப்படி மாற்றி எஃப்ஐஆர் போடணுன்னு அவங்க வீராபுரம் ட்ரைனிங்லேயே சொல்லிக் கொடுக்குறான். அப்போ இவங்களுக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தது யார்? இவனை இந்த ட்ரைனிங்கில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வச்சது யார்? ஒட்டுமொத்த காவல்துறையும் விசாரணைக்கு இது பண்ணி யார் இந்த ட்ரைனிங் கொடுக்குறான்? எந்த இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் எத்தனையோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கேயுமே மிளகாப்பொடியை ஊற்றி அடிக்கிறதெல்லாம் எந்த காவல்துறையிலையும் பயிற்சி கொடுக்கறது இல்லையா? உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாயா? இந்த ட்ரைனிங்கில் எவன் வச்சான்? இந்த ட்ரைனிங்கில், வீராபுரம் ட்ரைனிங்கில் இந்த அடிக்கிறது, சித்திரவதை செய்கிறது வச்சான் பாருங்கள், அவனை பிடிச்சி முதல்ல அரெஸ்ட் பண்ணணும் காவல்துறையில். என்ன 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 நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த நாட்டில் இருக்கீங்களா, இல்லை நீ ஒரு தனி தீவில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? மிளகாப்பொடியை அரைச்சி ஊற்றிருக்காங்க. எவ்வளவு சித்திரவதையை அந்த வாலிபன் அனுபவிச்சிருப்பான் யோசிங்க. ஆக அதைத்தான் உயர்நீதிமன்றம் கேட்குறாங்க. மிளகாப்பொடியை பரப்பு உறுப்புலையும் வாயிலையும் ஊற்றிருக்கான். எந்த நாட்டிலையும் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே இல்லை இப்படி ஒரு கோமாளி முதலமைச்சர் உட்கார். அவ்வளோ வேலையும் காலி பண்ண வேணாம், கூப்பிட்டு உட்கார வச்சு எவன்டா இந்த ட்ரைனிங்கில் இதை சொல்லிக் கொடுக்க சொன்னதே அது. இந்த ட்ரைனிங் எடுத்த நிறைய பேர் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருக்கான். அடிப்பதற்குனே, இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறதுக்குன்னே ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் 2-3 பேர் வச்சுருக்கான். வந்த உடனேயே என்ன பண்ணுவான்? அடிக்கணுமா, அவனை கூப்பிடு, அடிக்கிறவனை, அவனை சித்திரவதை பண்ணுறவனை கூப்பிட்டு அடிக்க வைக்கிறான். ஒட்டுமொத்த இவங்கள பூரா யூனிஃபார்ம் கழட்டி வீட்டுக்கு ஓட வைக்கணும். உயர்நீதிமன்றம் அப்படித்தான் கேட்டிருக்காங்க. இது என்ன அநியாயமாக இருக்குது? இப்படி அத்துமீறலாம் உங்களை செய்ய சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க.